ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து ஜாக்லின் பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பயங்கர ஷாக்காக இருக்குது. அதுவும் உங்கள் அம்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அதிர்ச்சி தகவல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளே போகலோன்னே நீ யார்கிட்ட வேணால் பழகு, ஆனால் ஒருத்தங்கிட்ட மட்டும் பழகாத, உனக்கு பிரச்சனையாயிடும். யார் அப்படி பார்த்தா ஜாக்லினா. ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இவருக்கும், அதாவது ஜாக்லினும் விஷாலும் ரொம்ப வருஷமாக பழக்கம், 9 வருஷமாக பழக்கமா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்னதான் பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் இருக்கும் இல்லையா? இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு இது இருக்குன்றது பொழுது, அது என்ன சொல்லுவாங்க, கோல்டு வார் மாதிரி. அதனால் அவங்களுக்கு இவங்கள உள்ளுக்குள்ளே பிடிக்கலனாலும் வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 பேரும் அவ்வளோ ஃபன்னாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் தர்ஷிகா லவ் பண்ணுற அந்த விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி சரி, இந்த தர்ஷிகாவையும் விஷாலையும் சேர்த்து வச்சதும் சரி, இவங்க தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா ரொம்ப எதிரும் புதிரமாக இருக்காங்க. ஸோ ஒன்றுமே புரியல. இப்போ என்னடானா அவங்க அம்மாவே சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கோபம் ஜாக்லின் மேலே அப்படின்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க பார்த்து இவரை கேட்டிருக்காங்க, ஏண்டா இன்னுமா நீ விஜய் டிவியில் இருக்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி, என்ன நம்மளை ரொம்ப மட்டமாக பேசுகிறா, அந்தளவுக்கு நம்ம என்ன கேவலமான வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் தோணிருக்கு. ஸோ அது வந்துட்டு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதை உண்டாக்கி இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்துட்டு தற்செயலான செயலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்ற காண்டில் கூட சொல்லியிருக்கோம். இது எங்கே நடக்கும்? இப்போ ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் மாறுற வரைக்கும் கம்முன்னு இருப்போம். நம்ம வேறு ஆஃபீஸ் மாறிட்டோம், அதை விட கொஞ்சம் நல்ல சேலரின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏண்டா இன்னும் நீ இங்கே இருக்குன்னு கலாய்ப்பாங்க. இதில் அவங்க போனதையும் தப்பு சொல்ல முடியாது, இங்கே வந்து அவங்க கேட்டதையும் தப்பு சொல்ல முடியாது. இவங்க அதை கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து எல்லா பக்கமும் அது நடக்க விஷயந்தான். ஸோ இங்கே வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ பவித்ரா வந்து இன்னொன்று கேட்குறாங்க, ஏண்டா விஷயம் உனக்கு கோவமே வராதா அப்படின்னா, இல்லை எனக்கு கோவம் நல்லா வரும். இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு கோவப்பட்டதே நான் தான். அதே மாதிரி ஃபேட்மேன் கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை போட்டது நான் தான். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கோவப்பட்டால் மூஞ்சி ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கோவப்படுறதில்ல. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கோவப்படுறதுனால மூஞ்சியோட அழகுலாம் கெட்டு போயிடுது. உண்மைதான். அதேமாதிரி ரத்தம் சுண்டுன்னுவாங்க பெரியவங்களாம். பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படாதையா, ரத்தம் கருத்துறோன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கோவத்தை தவிர்த்து நல்லா அன்பாக ஜாலியாக இருப்போம். அதனால தான் விஷால் வந்து இவ்வளோ அழகாக இருக்காரான்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே மோஸ்ட்லி வந்துட்டு அதிகமாக அக்ரெஷன்லாம் கத்த மாட்டார். அவருக்கு இருக்கிற கோவத்தை அப்படியே அசால்ட்டாக வெளிப்படுத்துவார். அது நிறைய விஷயங்கள் அவர் கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்கார். பட் இருந்தாலும் எல்லாரையும் வேறு அக்ரெஷனாக பண்ண மாட்டார். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஜாக்லின் பற்றி நம்ம விஜய் விஷால் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.